அடுத்த பத்தி பாத்துக்கலாம். இந்த வாட்டி போட்டான் பக்கத்துலயே தான் இருக்கு. பக்கத்துல இல்லனாவே முடிச்சு. ஜோன் பக்கத்துல தான் வேஸ்ட் தான். ஆனா எல்லாமே இங்கயா இருங்க எல்லாரும். ஆமா எல்லாரும் ஸ்டார்டிங்ல இங்க குச்சிருவாங்க. நீ வந்து டிபிடி சபாரு, பிடி நீ வந்து இந்த பிடி சபாரு. எஸ்ஆர்பிடி சபாரு. ஓகேண்ணா. எஸ்டிஆர் அடியா பாரு. கில் யாரா அதிகமா இருந்தா சொல்றேன் டப்புன்னு வந்து நாங்க போயிடலாம். கில் அடிக்காத பார்க்க வேணாம். கில் அடிக்கணும் பாப்போம். ஜெயனி எங்க பெண்கள் நீ பாக்குறதுக்கா ஜெயனி வர சொல்லுதானே. ஜெயனி அவங்க சொல்ல நான் எங்கனே வந்து கில்ல அவங்க அடிக்க போறாங்க என்னத்தனே பாக்குறது. சிங்கிள் ட்ரோல் இறங்கி கொண்டு இருக்கிறார். சிங்கிள் ட்ரோலோட படை இறங்கி கொண்டு இருக்கிறது. இந்த தோல்வியில இருக்கலாம். ஸ்டார்டிங்ல அருமையாக குதித்தார்கள். ட்ரோலை தவிர மத்தபடி எல்லாருமே கீழே குதிச்சிட்டாங்களா? போடு ஸ்டார்டிங்ல ஒரு கத்தி கச்சக்சா 1 HP ட்ரோல். என்ன அவனுக்கு கண்டு போயிடுச்சா? போடு ஐயோ லாமா கத்தி தந்த போடு மாட்டிட்டாச்சு. அகால மரணம். டிபிடிஎஸ் அகால மரணம். ஜேபிடிஎஸ் கண்ணா இப்போதைக்கு மிதிச்சென்ட கண்ணு இருக்கு. ஜேபிடிஎஸ் எல்லாம் கத்தி வீட்டு ஓடுறான். இவனுங்க கண்ணில் அடிக்கிறத விட கத்தியில் அடிக்கிறதுனால அதிகமாக இருக்கு. ஸ்டார்டிங் கன் எடுக்க முடியாததுனால எல்லாருமே கத்தி தானே. வருவானுங்க ஜெயிச்சா வருவானுங்க. இன்னும் வராம இருக்கானுங்க. ஜெயிச்சோட போல் மாத்தி போட்டுடலாம். அது ஒரு மேட்டரே இல்ல. இப்போதைக்கு 2 நாள் கழிச்சு வந்தனால ஹெச்பிடிஎஸ் இல்ல. மறுபடியும் ஒரு போல ஆரம்பிச்சு ஒரு மேட்டரா. பங்கோஜி 2 கில்லு, மெதிஷன் 2 கில்லு, மெதிஷன் அகால மரணம் அடைந்தான். ரொம்ப மட்டும் 5 கில் அடிச்சிருக்கானா? ஓடு. யாரு? எஸ்டிஆர் டீம் ஆளு பத்தி அவங்க கிட்ட காலி பண்ணிருக்குது. யாரு? யாரா காலி பண்ணா? சிம்பானா 4 பேத்து கத்தி குத்தாலே வெளியே அனுப்பிட்டாரா? அடிச்சு அடியில கத்தி குத்தா. சிம்பா குப்பா குப்பா சுப்பா. இவன் எஸ்டிஆர் சாய் யானை சண்டை 7. எஸ்டிஆர் துரத்துறானா சாய? இங்க ஆமா 7 நம்பர் 7 யாரு சாய் துரத்துறானா? ஆமா இது புதுசா இருக்கு. சீரியஸா போறானே இது. ஆமா இதெல்லாம் கோடி பறக்குறா. வேட்டி இழுக்குதா சாய் போயிடுறா. முன்னாடி அங்க பாருங்க இன்னொரு. ஓ சாய்க்கு அங்க பாரு கசக்ஸா பண்ணிட்டு போறான் பாரு. அவனுக்கு முன்னாடி இருந்திருக்கு. அவன் தகவல் கொடுத்திருக்கான். டேய் யானை வருதுடா புடிக்கடா அப்படின்னு. ஒய்யாயோ அதான் பரவாயில்ல. எஸ்டிஆர் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தாக்கறான். கிறுக்காம இருக்கானு. பரவாயில்ல ஓரளவுக்கு உயிரோட வந்தா சரி. விபிட சசிகலாம் எஸ்டிஆர் வேணான்னாங்க ஒரு காலத்துல. அதே எஸ்டிஆர் தான் விபிடஸ் வந்து டிராபி ஜெயிச்சு வரான்னு பண்றான். பல்கோஜி அகால மரணம், டொட்டோ அகால மரணம், டோரா அகால மரணம், மரணம் ஜேபிடஸ் மறுபடியும் அகால மரணம் அடைந்து கொண்டே இருக்கிறது ஒரு அணி. அதுதான் ஜேபிடஸ். ஒரு காலத்து குடுற குழந்தைகள் இப்போ குழந்தைகள் மட்டும்தாங்க. போட்டு குழந்தைகளை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. டிபிடிஎஸ் போடுற 4 பேர் உயிரோடு இருக்கானுங்க. 4 பேர் உயிரோட இந்த டீமை வச்சு ஒரு டிராபி எடுத்து காட்டுறேன்னு சொல்லிருக்காங்க. ஏற்கனவே இந்த டீம் வச்சு எடுத்தான். இதுல மாஃபியா மட்டும் தான் புதுசு. நம்ம ஹைப்பர் சானோ எஸ்காடு எல்லாம் பழசுதான். இப்பதான் நம்ம டீப்ரோ டிராஃபி வின் பண்ணாங்க. சாய் குட்டி 2 பேருமே 3 கில் அகால மரணம் 10 கில். ஹைப்பர் சானோ முடியாது. என்ன பண்றான்? ரஸ்கால் காலியா? அகால மரணம் 3 பேருமே அகால மரணம். 11 கில் இப்போதைக்கு டிபிடிஎஸ். அவ்வளவுதான் கிளம்பிடுவாங்க. ஜோன் அவுட்டி தான் ஒரு பிரச்சனை. ஜோன் அவுட்ல ஹீல்ஸ் வேற கிடைக்காதா? இன்டூ 3 லூட் வச்சா கூட அவன் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாமே இன்டூ 3 தான் போடுறேன். கேகேஎஸ் கில்லிஸ் அவங்களுமே 11 கில் வச்சிருக்காங்க. போன மேட்ச் அவங்க அடிச்சாங்க அந்த அணி. சில்க் கேமிங் 5 கில்லு,
சமையல் சொல்ல வெயிட்டி 4 கில்லு, கேகே ஸ்லைவ் 2 கில்லு. அவங்களுமே போன மேட்ச் நல்லா எம்எல்ஜி டீம் அடிச்சிருப்பாங்க 12 கில்லு 13 கில்லு. அவங்க எல்லாம் ஜெயிச்சதே இல்லடா ஒரு வாட்டி கூட. அவனுங்க இந்த வாட்டியும் 11 கில்லு வச்சிருக்கானுங்க இந்த டீம் 9 ட்ரையோட்ஸ் டீம். மத்தபடி வேற எந்த டீம் அதிக கில்லு? எம்எல்ஜி வந்து பார்த்தா 14 எம்எல்ஜி. பாப்பா டிஃபெண்டிங் அணி மேல போயிடுச்சா நரேனு இந்த இதுவை டிஃபெண்ட் பண்றதுக்காக? ஆமா மேல, ஆனா மேல இருக்குது எம்பிடிஎஸ் எல்லாம் டிஃபெண்ட் பண்றதுக்காக போயிருக்காங்க. எம்பிடிஎஸ் ஒரு வழியா விபிடிஎஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ரீகால் பண்ணி கூப்பிட்டாங்க. மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா விபிடிஎஸ்ல 4 பேரும் வந்து விட்டார்கள் கைஸ். விபிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் 4 பேர் வந்தாச்சு. டிபிடிஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 4 பேர் இருக்காங்க. டிபிடிஎஸ் பக்கத்துல ஃபைட்டா? இந்த மேட்ச்லாம் கஷ்டம் தான். ஆமா 20 கில்லு உடைக்கலாம் ஈஸியா. 20 கிலோ அடிச்சிடலாம். ஆமா லீடு வைக்கலாம். லீடு வைக்க பார்க்கலாம். ஆனா ரொம்ப லீடு வைக்க முடியாது. அது மட்டும் தான் பிரச்சனை. இங்க ஒரு அப்பார்ட் ஃபைட் ஹைப்பர்சான் மறுபடியும் நாக் அவுட் அடிச்சு விட்டாங்க. ரெனால்ட் டீம்ல இழுத்து விட்டுறாங்கடா. கச்சா la ட்ரையூட்ஸ் அணி. மாஃபியா ட்ரோல் இங்க வரலையா? ஒரு ட்ரோல் இங்க தான் இருக்கான். ட்ரோல் கிட்ட வேற யூஎம்பில புல்லட் இல்ல. ட்ரோல் பக்கத்துலயே வந்து பார்த்தா அவங்க டீம்ல 2 பேர் தான் இருக்காங்க. ஒரு 2v3 ஒரு 2v2 ரஷ்கால் வந்து பார்த்தா ரீகால் பண்றதுக்காக பண்ண போயிட்டான். மாஃபியாவும் இவன் தான் இருக்கான். மாஃபியா கிறுக்காம இருக்க முடிவானே. மாஃபியா வாயிலே நேடு விட போகுதுன்னு நினைக்கிறேன். என்ன இந்த டிஃபெண்டிங் நீ போய் அடி வாங்கிட்டு இருக்கு. டிஃபெண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா கடைசியா வந்து ரஷ்கார்ட் நாக்கா முடிஞ்சு ரஷ்கார்ட் ஐயோ அவளெல்லாம் பிரஷர் இப்போ பிரஷர் ஆன் தி டிபிடிஎஸ் கைஸ். என்ன மாஃபியா பாத்துக்கிட்டு இருக்கான். மாஃபியா பாத்துட்டு தான் இருக்கணும். உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அவ்வளவுதான் ஏறட்டாங்க. ஐயோ போட்டாங்க. ஆனா உண்மையாலுமே ஒரு பிரஷரான சிச்சுவேஷனை வெரியா ஹேண்டில் பண்ணானுங்க. கரெக்ட்டா ரீகால் எடுக்கலாம் நினைக்கிறேன். நமக்கு வாய்ப்பு இருக்கு. நான் டவர் ரீகால் இருக்குல்ல. அந்த ஆப்பரேஷன் போய் ரீகால் பண்றேன்னா நீங்க செத்து என்ன ரீகால் பண்ண வைக்கிற? அதான் இப்ப ரீகால் பண்ணி அவனுமே போயிட்டு ரீகால்ல வேற எனிமி பிடிச்சிருக்காங்க. இப்ப எங்க போய் ரீகால் பண்ணுவாங்க? 13 கில்ல போட்டுருக்காங்க டிபிடிஎஸ். ஆர்டர் பண்ணிட்டோம்னா அதுதான் நான் இன்ஸ்டால பேசுறேன்னா அது நான் சொல்றேன் உங்களுக்கு. இன்ஸ்டால 13 கில்லு டிபிடிஎஸ் உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரீகால் பண்ணிட்டானா. பிபிடிஎஸ் வந்து 5 கில்லு, எம்பிடிஎஸ் முட்டை கில்லு மேல போயிட்டாங்க. அதனால டீம்ல சிம்பா மட்டும் தான் இருக்கான் 6 கிலோட. எனக்கே புரியல சிம்பாவோட எழுச்சி. எஸ்ஆர்பிடிஸ்ல பாருங்க. எஸ்ஆர்பிடிஸ் இவனா நடத்துறாங்க. எஸ்எஸ்பிடிஸ்ல அங்க பாரு ஜேவியர் ப்ரோ எக்ஸூட்லாம் போட்டு இந்த ஜேவியர் ப்ரோ மேல கண்ணு வைடா டேய். 11 கிலோ நம்ம ட்ரையோட்ஸ் டீம். இன்னொரு ட்ரையோட்ஸ் டீம் 9 கிலோ. நரேன் டீம் ஏய் பரா கில்லர் பிடிஸ் 10 கிலோ 9 கிலோ எடுத்துறாங்க. எம்எல்ஜி தான் 17 கிலோ இப்போதைக்கு. ஹையஸ்ட் லீடிங் எம்எல்ஜி ஆனா சூப்பர் கோல் 3 கிலோ, இஷா 4 கிலோ, எஸ்ஓஜி பிடிஸ் 7 கிலோ. என்ன நடக்குது? எங்க அடிச்சாங்களே தெரியலையே. பெருது எதிர்பார்க்க மாட்டேன் அடி இது கொண்டு இருந்தா அடி மீண்டு வந்தா ஜிபிடிஎஸ் ரைவல் எடுக்க போறேன்னுச்சு. ரஷ்கார்ட் ஒருவேளை இவங்க தான் அடிச்சிருப்பாங்களோ இருக்குமோ? ஆமா ரீகால் பண்ண உட்கார்ந்துருக்காங்க. வந்திருக்கான். இந்த அடி தான் இருக்கு. ட்ரோல் இப்ப போயிட்டு எங்க ரீகால் தூக்க போறான்? பக்கத்துல இருக்கு. ஆனா போணுமே. ஆனா அங்க ஆல்ரெடி எஸ்ஓஜிபிடிஎஸ் இருக்கு. இஷான் தலைமையிலான எஸ்ஓஜிபிடிஎஸ். ஏண்டா எஸ்ஓஜிபிடிஎஸ் தான் ட்ரோலுக்கு 4 கில். அது தெரியும். இங்க 4 கில் இருக்குடா. ஒடியாடா 17 கில் ஆக்கிக்கலாம்டா. வாடா வேகமா இங்கடா நான் ஒடியாடா பாருங்க. அப்பா 17 கில் அப்படின்ட்டு வரோம்.
பக்கல இவங்க போவ ஐடியாவே இல்ல போல ரீகால் பண்ண போவ. அவன் கடுப்பா இருப்பான். யாரா அவனுங்க ரீகால் பண்ண விட்டா இவனுக்கு ரீகால் பண்ண வேண்டியதா இருக்கு. போயிட்டு இருக்காங்க, முன்னாடி போயிட்டு இருக்காங்க. வண்டி வேணும். டிராகன் கிட்ட என்ன ஜேபி டீம் இவனுங்க எம்பிடி இங்க இருக்கு. தெரியலையே எதுக்காக அங்க போயிருக்காங்க அப்படின்னு எதுக்கு சொல்லிட்டு. வளரல தெரியல. என்னன்னு தெரியல. டேய் ஏன்டா அப்படி பண்றீங்க? ஏன்டா அப்படி பண்றீங்க? எஸ்ஓஜி போய் தட்டி பொளக்கறாங்களா? இதெல்லாம் நம்பற மாதிரியா இருக்கு. சேவியர் கண்ணு போயிட்டு ஓ கார் ஸ்ப்ரே போட்டு கொண்டிருக்காரு. ஆனா இவங்க கார் தான் எலக்ட்ரிக் ஸ்ப்ரே வாயிலடி. ஓகே 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 எலக்ட்ரிக் ஸ்ப்ரே போட்டு கொண்டிருக்கும். நம்மளுடைய மூத்த குடிமக நாட நம்மளுடைய முன்னோர் கைஸ் கார் இடியோட். என்ன ரிப்பேர் பண்ண முடியாது. அதெல்லாம் எடுத்துட்டாங்க. வாங்க இந்த வருங்க. அதான் 2 நாக் அவுட். அவ்வளவுதான் இறந்துட்டாங்க. நேரா டவருக்கு தான் போறோம். ரீகால் டவருக்கு. அதாவது எஸ்எக்ஸ்பிடிஎஸ்ல டோனிக்கு பதிலா சேவியர் ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. எப்படி? அவ்வளவுதான் முடிஞ்சு. யானையில மெதிக்கிறீங்க. முடிஞ்சா இன்னும் ஒரு புல்லட் என்ன போறப்பே ஒரு பொட்டி விழுவுது. ஒரு ரெமோதா இதழ்கள் 11 கில்லு டிரைவர் சீன் தான் இது. 11 கில்லு. இன்னும் ரீகால் இல்ல போறடா உங்களுக்கு. ரெஸ்கார்டுக்கும் ஹைப்பர்சனுக்கும் ரீகால் இல்லையா? ஆமா இன்னும் போவே இல்லையா அப்போ யாருமே? தெரியலையே. சிம்பா போய் ரொனால்டோ தூக்கிட்டு வந்துட்டான். ரொனால்டோ போய் சிம்பா தூக்கிட்டு வருவானா? சிம்பா போய் ரொனால்டோ தூக்கிட்டு வந்திருக்கானே. என்ன இது புதுசா இருக்குது? ஐயோ மறுபடியும் விபிடிஎஸ் பக்கமே ஜோன் சரணடைந்தது. விபிடி சரணடைந்து போகும். ஆனா அவங்க 5 கில்ல தான சரணடைஞ்சிருக்காங்க. அதகோ நீ ஆனா 60 பேர் கடைசி நேரத்துல கூட ஏதாவது பண்ணுவானுங்க. வாய்ப்பு இருக்கு. இப்ப எல்லாம் ஜோனை பிடிக்கிறதுக்காக ஒரு பக்கம் வந்துட்டு இருக்காங்க. இந்த நீ எங்க போய் ஜோன் எடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. எம்எல்ஜி பாப்போம். எம்எல்ஜி இப்போதைக்கு 17 கிலோட இருக்காங்க. ஜோனுக்குள்ள வந்துட்டாங்களா? இல்ல போனோம். பாரு எஸ்ஓஜிபிடிஎஸ் பாரு இவங்க ட்ரைவர்ஸ் போட்டு அடிக்குது. சார் ஒரே ஜாலியா இருக்கும் போலே. அக்கா நான் சொல்றத கேளுங்கக்கோ. ஓகே கைஜல் நீங்க சொல்லுங்க கைஜல் நாங்க பேசணும் அப்படின்னு சொல்றாங்க போல. கிளம்பிட்டாங்க. அவங்களும் கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. எம்பிடி கீழே இறங்கிடுச்சா? கீழே இறங்கி 2 பிஆர்டிஎம் எடுத்து என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒன்று புதுசா பண்றாங்கண்ணா கைஸ். அங்க பாருங்க எம்பிடி கீழே இறங்கி 2 பிஆர்டிஎம் எடுத்து எஸ்ஆர்பிடிஎஸ் கிட்ட ஃபைட் டீம் சமனா போயிட்டாங்க. ஓட அவங்க குத்தி இருந்தாங்கன்னா வெறியா இருந்திருக்கும். எஸ்டிஆர் அங்க இருக்கான்னு தெரிஞ்சாவே யாரும் போக மாட்டாங்க. என் தலைமை யானைய பார்த்தாலே ஏதோ காண்டாயிராங்க. பாருங்க சார் இவன் டிவிடி சார் சைக்கிள்ல வந்து ரீவே பண்றாங்கடா. சைக்கிள்ல வந்து சூப்பர் கேர்ள் இங்க பாரு சூப்பர் கேர்ள். அவ்வளவுதான் குட்டி. ஆவாஜா 1 2 முடிஞ்சது. அருமை 15 கில். ரீகால் பண்ணிட்டாங்கடா. அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இவங்க போணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் ஸ்ட்ராட்டஜி. நல்ல ஸ்ட்ராட்டஜி. சைக்கிள்ல வந்து பண்ணாங்க தெரியுமா? இத்தனைக்கு சைக்கிள்ல வந்து பாரு சுத்திக்கிட்டே இறங்குறான் ரஸ்கார்டு தட்டிக்குள்ள. ஐயோ போற வழியில மாஃபியாவை எப்படி தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். மாஃபியாவை போட்டி போட்டுருவாங்களா? ஓ முன்னாடி பெண்களணி மறுபடியும் பெண்களணி. இந்த சிம்பானி வேற உள்ள பெண்கள் என்ன டீம்? 14 மட்டும்தான். ஓ 2 நாக் அவுட். எம்எல்ஜி வேற அடிச்சிட்டு இருக்கு. பெண்கள் டீம் அடிக்குதா மறுபடியும்? வா விசஸ் அவ்வளவுதான் எல்லாருமே காலி. அங்க பாரு 3 பிளேஸ் கார் வச்சிருக்குது.
1 HP. நாக்அவுட்ல இருக்காங்க. 1 HP. மாப்பியா தூக்குறான். ஹைப்பர்ஜன் அகால மரணம். ரஸ்காடி காலி. ரஸ்காட் அகால மரணம். No player, அங்க பாரு யுவோ தூக்குது. மூன்ஸ்லஸ் வந்து யுவோ தூக்கிருச்சு. விரிடோ. நேடு ஒன்னு போடுறான். டபக்சா விழுந்துச்சுனா அவ்வளவுதான். லாங்ல இருந்து வேற யாரோ அடிச்சிருக்காங்க. மாட்சா ஜஸ்ட் மிஸ். ஐயோ யானை மேல. அங்க இருந்து ஒரு நேடு. நேடு போட்டு அங்க போய் நொட்டி வந்துச்சு. அவ்வளவுதான் முடிஞ்சிரா. 22 கில் டிராப் ப்ரோ 22 கில் பண்ண எம்எல்ஜி. 23. இன்னும் 3 தூக்கிட்டா 24 கில். என்னது எம்எல்ஜி? என்ன ஐயோ யானை மேல உட்கார்ந்து ஒரு நாக் அவுட். எம்எல்ஜில ஒரு நாக் அவுட். அகால மரணம் அடைந்தாங்க. நரேன் பண்றா. தம்பி வார என்னப்பா கம்பு குடிச்சுக்கிற. அது தூரமா ஓப்பன்ல இருந்து 11 கில்லு. என்ன தம்பி வாரா இல்ல கிளாசிக்கா? நரேட்டிவ் அடியில் ரிப்பீட்டேஷன் பக்கத்துல இருந்து மேல இருந்து வெறியான ஒரு ஸ்ப்ரேவா. யாரு? No hate for Isa, is a good player, but VBTS க்கு அவன் செட் ஆக மாட்டான். சக்கரை பொங்கல் பிளஸ் வடகரி காம்போ. எப்படி நான் யோசிச்சுக்கிறேன்டா ஒருத்தன். MBDS மேல அவ்வளவுதான் முடிஞ்சு. முடிஞ்சுச்சு. எமோஜி ப்ரோமோ. நாக் அவுட். எம்எல்ஜி 24 கில். எம்எல்ஜி இப்ப மாட்டிப்பாங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடி இங்க ஒரு பக்கத்துல டிஃபெண்டிங் அடி இருக்கு. மேல வந்து பாத்தீங்கன்னா VBTS இருக்கு. இங்க இருந்து கோல். பொதுக்கி எம்எல்ஜி 24 கில். 10 கில் அவனா. போடு யானை எடுத்த உடனே ஒரு ஸ்ப்ரே. ஐயோ வெறியான சைடு டபுள் கார்ல உட்கார்ந்து இறங்கி அவளதான் மாட்டிட்டான். கிளியர் வியூ. VBTS highest கில் வச்சிருக்கவங்க அடிச்சிட்டு பொளந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கத்துல. யுவா வேற இன்னும் உயிரோட தான் இருக்கா. யுவா மூச்சு 18 செகண்ட் இருக்கு முடிச்சுவாங்க. 13 செகண்ட் 10 ஜோன்குள்ள போக முடியுமா? ஜோன்குள்ள போக முடியும். ஐஎஸ் கில் 24 கில் வச்சிருக்காங்க. ஆனா ஜோன்குள்ள போக முடியுமா? கார் எடுக்கறாங்க. மறுபடியும் கார் மூவ்மெண்ட் தெரிஞ்சிச்சுனா VBTS கரமர வந்து கொண்டிருக்கிறது. அவளதான் நரேன் டீம் தண்ணிக்குள்ளே வச்சு முடிக்கிறாங்க. நரேன் டீம் ரவுடி 1 HP அவளதான் முடிஞ்சது. எம்எல்ஜி தவறு இழைக்கடா. எம்எல்ஜி தவறு இழைக்கடா. எம்எல்ஜி தவறு இழைத்தடா. எம்எல்ஜி தவறு இழைத்தது. தவறு இழைக்கப்பட்டது. 25 கில் எடுத்து எம்எல்ஜி அகால மரணம். VBTS அகால மரணம். எம்பிடிஎஸ் சர்வேல் மட்டும் 15 கில்லா. 15 கில்லு அடிக்க முடியும். இப்ப எவ்வளவு சாக்கோ அடிக்க முடியும். ஜெயிச்சா போதும். எஸ்டிஆர் டீம்ல 4 பேரு. எஸ்டிஆர் டீம்ல 4 பேரு. எஸ்டிஆர் சிம்ம சொப்பனமா தெரியுறானா? எஸ்டிஆர் அணியை இனிமேல் எந்த அணியாலும் தொட முடியாதா? எஸ்டிஆர் 10 தலை கெத்து தலையா பாப்போம். அவ்வளவுதான். டின்னர் வேணா போட்டு அவங்களோட வெற்றியை தடுக்கலாம். MBTS ஓட வெற்றியை வேணா தடுக்கலாம். SRBTS ஆல. ஆனா லீட் நாக் அவுட். கிறிஸ் அகால மரணம். அங்க பத்தியா? ஐயோ மேல இருக்கு. பின்னாடியே போறான் பாத்தியா? பின்னாடியே போறான். அங்க பாரு. என்ன இது? என்ன பண்றானே? ஜிமிட் அப்ரூவல் ப்ரோ. கார்குல கார்குல தூக்கி போட்டு அவ்வளவுதான் முடிக்கப்பட்டது. ரெண்டு பேரு டின்னரு என்ன நடக்குது? எழுச்சியை தடுக்கவே முடியாது இனிமேல். டின்னர் போட்டாங்களே. STR 6-10 கில் தான். 10 கில்
எஸ்ஆர் பிடிஎஸ் ஓட எழுச்சி 10 கில்ஸ். எஸ்ஆர் பிடிஎஸ். ஓ நோ.